ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேர்மாறல்னா என்ன, எதிர்மாறல்னா என்ன. அதாவது இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கு சம்ஸுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப நம்ம சம்ஸு போடும் போது ஒரு சம்மை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட், கொஷின் என்னன்றதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நேர்மாறல் எதிர்மாறல் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சில டைமில் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் சென்டென்ஸ் மேக்கிங்காகவே கேட்டிருக்காங்க. ஒரு தியரி மாதிரி கொடுத்துட்டு இது எப்படி நேர்மாறலா இல்லை எதிர்மாறலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம நேர்மாறல்னால் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நேர்மாறல்னா என்ன, நேர்மாறல் அண்ட் எதிர்மாறல். ஃபஸ்ட்டு நேர்மாறல்னால் என்னென்னா, இப்போது ஒரு பொருளோட விலை 10 ரூபா. ஓகேங்களா? அப்போ 2 பொருளோட விலை என்ன இருக்கும், 20 ரூபா. 3 பொருளோட விலை 30 ரூபா. அப்போது இங்கே பொருளோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி விலையும் அதிகரிக்கும். கரெக்டுங்களா? இப்போது ஒரு பொருளோட விலை 10 ரூபான்னும் போது இந்த பக்கமும் ஏறுது, அப்போது ஆப்போசிட் சைடும் ஏறும். கரெக்டுங்களா? இதுதான் நேர்மாறல். அதாவது ஒரு பொருள் 10, இப்போது இதை பார்த்தீங்கன்னா 2, 10, 3 பொருளோட விலை 30, 2 பொருளோட விலை 20, 4 பொருளோட 40. ஓகேங்களா? இப்போ இதையும் நீங்கள் டிவைட் பண்ணால் எல்லாத்தையும் 10 தான் உங்களுக்கு ஆன்சரே வரும். கரெக்டுங்களா? அப்போது இந்த 10ன்றது கான்ஸ்டன்ட் எல்லாத்துக்கும். அப்போது எக்ஸ் டிவைடட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு கே கான்ஸ்டன்ட். இதுதான் நேர்மாறலோட ஃபார்முலா. கரெக்டுங்களா? ஒரு பொருளோட இப்போது 1 10ன்னா 2 20, 3 10. அப்போது இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10ன்ற ஒரு கான்ஸ்டண்ட்டான நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை நம்பர் போட்டிங்கன்னா, இப்போ 5 டிவைட் பை 5 பொருளோட விலை 50 ரூபா. அப்போது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 கான்ஸ்டன்ட். இதுதான் எக்ஸ் டிவைட் பை ஒய் ஈக்குவல் டு கே, அதாவது நேர்மாறல்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு சம்மா காமிங்கன்னா, இப்போ பாருங்கள், நீங்கள் எக்ஸாமில் எப்படி கொஷின்ஸ் இருக்குன்னா நேர்மாறல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, 5 பொருட்களுடைய விலை 500 ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போது 7 பொருட்களோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு, இது எக்ஸ், அதான் 7 பொருளோட விலை கேட்குறாங்க. இப்போது நம்மளுக்கு 5 பொருளோட விலையே 500 ரூபா. அப்போ 7 பொருளோட விலை 500 ரூபாவோட அதிகமாக தான் போகும். அப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு நேர்மாறலா எதிர்மாறலா அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னா இந்த மாதிரி அம்புக்குறி போட்டுக்குங்க சைடில். அப்போ இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அப்போ 500 ரூபாவோட கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 2 பக்கமும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது நேர்மாறல். அப்போது நேர்மாறல்னால் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். அதாவது 5x ஈக்குவல் டு 7 × 500. ஓகேங்களா? இப்போது இந்த 5 இந்த சைடு கீழே எடுத்துகிட்டு போய்ங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 × 500 டிவைடட் பை 5. கரெக்டாக? அப்போ 4 5 5 1. அப்போது 5 பொருளோட விலை 500னா 7 பொருளோட விலை என்னவா இருக்கும், 700 இருக்கும். இவ்வளோ தாங்க நேர்மாறல்னாலே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்தது எதிர்மாறல்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ எதிர்மாறல். ஓகேங்களா? இப்போ நேர்மாறல்லாம் பார்த்தோம். ஒரு பக்கம் விலை கூடுச்சுன்னா பொருட்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி விலையினுடைய கூடுதலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ 2 பக்கமும் அதிகரிக்கும். ஓகேங்களா? ஆனால் நேர்மாறலுக்கு ஆப்போசிட் தான் எதிர்மாறல். அப்போது ஒரு பக்கம் அதிகரிச்சுன்னா இன்னொரு பக்கம் குறையும். எப்படி குறையும்? இந்த மெத்தட் எதில் யூஸ் ஆகும்னா டைம் அண்ட் ஒர்க்கில் அதிகமாக யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேர் சேர்ந்து ஒரு கட்டடத்தை 2 நாளில் கட்டுறாங்க. கரெக்டுங்களா? அப்போது 10 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் கட்டுவாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் இது ஆட்கள், இது நாட்கள். கரெக்டாக? இப்போது 5 நாட்களில் சேர்ந்து 5 ஆட்கள் வந்து 2 நாளில் செய்கிறாங்க. அப்போது 10 ஆட்கள் வந்து ஆட்கள் அதிகரிக்க செய்கிற வேலையோட டைம் கம்மியாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா 5 பேர் சேர்ந்தே 2 நாளில் செய்கிறாங்க. அப்போ
5லேருந்து 10 இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு பக்கம் ஏறுது. அப்போது 2 நாளில் செய்கிறத கண்டிப்பாக அதை விட கம்மியாக தான் செய்வாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா எனர்ஜி அதிகரிச்சிடும். இதுதான் சொல்கிறது. ஒரு பக்கம் ஏறுது, ஒரு பக்கம் குறையும். இதுதான் ஆப்போசிட் ரேஷியோ, அதாவது எதிர்மாறு. ஓகேங்களா? இதுதான் எதிர்மாறல். ஓகேங்களா? இப்போது நீங்கள் எதிர்மாறல் எப்படி போடணுன்னா, இதை கிராஸ் நேர்மாறல் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்போம். ஆனால் எதிர்மாறில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடாது, டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. ஓகேவா? இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 2 = 10 × x. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 1 5 5, 2 5 10, 1 2 2, 1 2. அப்போது x = 1. அப்போது 5 பேர் சேர்ந்து 2 நாளில் செய்கிறாங்கன்னா 10 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் செஞ்சுருப்பாங்க? ஒரு நாளில் செஞ்சுருப்பாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா ஆட்கள் அதிகரிக்க அதோட நாட்கள் டைம் கம்மியாக இருக்கும். இப்போ 100 பேர் சேர்ந்து ஒரு பில்டிங்கை கட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், எத்தனை நாளில் கட்டுறாங்க? ஒரு 10 நாளில் கட்டுறாங்க. 100 பேர் சேர்ந்து 50 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் கட்டுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 100 பேர் சேர்ந்து 10 நாளில் கட்டுறாங்கன்னா அப்போது ஆட்கள் இங்கே குறையுது. ஓகேவா? அப்போது 100 பேர் சேர்ந்து 10 நாளில் செஞ்ச வேலையை 50 பேர் தான் இருக்காங்க, அதில் பாதி பேர் தான் இருக்காங்க. அப்போது 10 நாளை விட கண்டிப்பாக அதிகமாக தான் செய்வாங்க, டைம் அதிகமாக தான் எடுக்கும். ஏன்னா ஆட்கள் கம்மியாயிட்டாங்க. அப்போது இது எதிர்மாறு. அப்போ என்ன பண்ணணும்? டைரெக்டாக 100 × 10 = 50 × x. ஓகேங்களா? இப்போது 1 50 50, 2 50. ஓகேவா? இப்போது 10 × 20. ஓகேங்களா? x = 20. அப்போது 100 பேர் சேர்ந்து 10 நாளில் செஞ்சாங்க. அப்போ 50 பேர் எத்தனை நாளில் செய்வாங்க? 20 நாளில் செய்வாங்க. இவ்வளோ தாங்க. நேர்மாறல்னா என்ன, எதிர்மாறல் என்ன? நேர்மாறலுக்கு x/y = kன்னு பார்த்தோம். ஓகேங்களா? நேர்மாறலுக்கு. ஆனால் எதிர்மாறல் வந்து ஃபார்முலா வந்து x × y = k. ஓகேங்களா? இந்த 2 ஃபார்முலா எப்போவும் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் சென்டென்ஸில் கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஸ்டின்ஸாக கேட்பாங்க, இது நேர்மாறலா எதிர்மாறலா அப்படின்னு சொல்லி. இன்கேஸ் இந்த x/y பதிலாக x = y × kன்னு கொடுப்பாங்க. இங்கே கேன்றது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். அந்த ஒரு பொருள் /10 போட்டோமா, அப்போ 10 வந்துதா, அது ஒரு கான்ஸ்டன்ட். 10ன்றது அங்கே எல்லாமே 10 10 இதுவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கானுங்க. இப்போது x × y = kன்னு பார்த்தோம். எதுக்கு? எதிர்மாறலுக்கு. அது எப்படி வருதுன்னா, இப்போது ஒரு ஆள் இப்போ ஒருத்தர் 2 நாளில் செய்கிறாங்கன்னா அப்போ 2 பேர் எவ்வளோ செய்வாங்க? ஒரு நாளில் செய்வாங்க. கரெக்டாக? அப்போது இதோட கான்ஸ்டன்ட்டு இதையும் பெருக்குன்னு நீங்கள் அடித்து டிவைட் பண்ணாலும் பெருக்குனீங்கனாலும் உங்களுக்கு 2 தான் வரும். இதையும் பெருக்குனாலும் 2 தான் வரும். அதுதான் x × y ரெண்டுத்தையும் பெருக்கும்போது ஒரு கான்ஸ்டன்டான நம்பர் கிடைக்கும். அதுதான் x × y = k. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நேர்மாறல் எதிர்மாறல்னால் என்னென்னு புரிஞ்சுதா? உங்களுக்கு இன்கேஸ் எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னா கூட உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பக்கம் அம்புக்குறி போட்டு பாருங்கள். 2 பக்கமும் ஏறுதா, அது நேர்மாறல். குறுக்கு பெருக்கல் பண்ணுவீங்க. ஒரு பக்கம் ஏறுது, ஒரு பக்கம் குறையுது, கண்டிப்பாக குறையும் அப்படின்னா அது எதிர்மாறல். ஆப்போசிட்டை மல்டிப்ளை பண்ணிங்க. ஓகேங்களா? இதுதாங்க நேர்மாறலும் எதிர்மாறலும். தேங்க்யூ.